எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு அவல் உப்மா தான். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு அவல் எடுத்திருக்கு. அவல் எடுக்கும்போது நல்லா கட்டியாக இருக்கிற அவல் தான் எடுக்கணும். ப்ரௌன் அவல் தான் நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற அவல் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுக்கக்கூடாது. அது நல்லா இருக்காது உப்புமா செஞ்சால். இதே மாதிரி நல்லா கட்டியாக இருக்கிற அவல் பார்த்து எடுத்துக்கோங்க. சாஃப்டாக இருக்கிற அவர்லேயும் செஞ்சால் நமக்கு இது கரெக்டாக கிடைக்காது. சாப்பிடும்போது வாயில் ஒட்டுற மாதிரியும் இருக்கும். முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இது ரெண்டும் நான் சேர்த்துருக்கு. நம்ம இப்போ இது ஊற வைக்க போகிறேன். முதல்ல 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துடலாம். நான் இப்போ 1/2 கப்பு ஃபுல்லாக இதில் ஊற்றி இருக்கு. என்னோட 1 கப்போட அளவு 240 ml கப்பு தான். அதோட பாதி அளவு தான் தண்ணி ஊற்றி இருக்கு. கை வச்சு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா அவலுமே ஒரே மாதிரி கட்டியாக இருக்காது. சிலது நிறைய தண்ணி எடுக்கும், சிலது கம்மியாக இருக்கிற தண்ணியில் நல்லா சோக் ஆகும். 1/2 கப் அளவு முதல்ல கண்டிப்பாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு எல்லா அவல்லுமே தண்ணி நல்லா ஒட்டி சோக் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதே முதல்ல 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் 1/2 கப் அளவு தண்ணியும் இதே மாதிரி தொளிச்சு ஊற்றி இருக்கு. மொத்தமாக 1 கப் அளவு தண்ணி நான் இப்போ இதில் சேர்த்துருக்கு. நீங்கள் எடுக்கிற அவளுக்கு சில டைம் 1/2 கப்பு தண்ணியே கரெக்டாக இருக்கும். சில டைம் 3/4 கப்பிலிருந்து 1 கப் வரைக்கும் தேவைப்படும். நம்ம கையில் மிக்ஸ் பண்ணி வரும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. பேப்பர் மாதிரி சாஃப்டாக இருக்கிற அவல்ல இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு நம்ம ஊற வச்சிருச்சுன்னா அது உருண்டை உருண்டையாக மாறிடும். இதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நமக்கு கிடைக்காது. அதனால கெட்டியாக இருக்கிற அவலையை எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ இது மூடி வைக்கிறேன். ஒரு 15 to 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கான சில ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பச்சையாக இருக்கிற வேர்க்கடலை நான் எடுத்து வச்சிருக்கு. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1.5 இன்ச்சு சைஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இஞ்சி, இந்த லெமன்லேருந்து இந்த எலுமிச்சம் பழத்துலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் நம்ம எடுக்கணும். கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அவல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஓப்பன் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்குது. சாப்பிடும்போது கொஞ்சம் கட்டியாக தோணுது அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு உடனே உப்புமா செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம உப்புமா செய்ய போகிறேன். இதே மாதிரி கொஞ்சம் குழிவாக இருக்கிற ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முதல்ல வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிறது வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் ஒரு டைம் இதே மாதிரி எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா ஒரு டைம் வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற எண்ணெயில் கடுகு போட்டு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 4-5 வரமிளகாய் இதே மாதிரி 2 பீஸை கட் பண்ணி சேர்த்து நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் சேர்த்து சீக்கிரம் ஒரு டைம் வதக்கிக்கோங்க. கருகி போகக்கூடாது. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அவளுக்கு நம்ம முன்னாடி உப்பு சேர்த்துருக்கு, அதனால இந்த வெங்காயத்துக்கான உப்பு மட்டும் போதும். நம்ம எடுத்து வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய் ரெண்டுமே சின்ன பீஸை கட் பண்ணி சேர்த்துருக்கு. இதே மாதிரி வதக்கும் போது ரொம்ப ட்ரை ஆகி போகக்கூடாது. அந்த வெங்காயம் ஜஸ்ட் வெந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் ஊற்றி நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி உடனே நம்ம எடுத்து வச்ச அவலும் இதுக்குள்ளே போட்டு வறுத்து வச்ச வேர்க்கடலை அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணால் பத்தாது. நல்லா கொஞ்ச நேரம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அவல் அந்த ஆயில், அந்த டேஸ்ட்டு, அந்த லெமன் ஜூஸு எல்லாமே சேர்ந்து நல்லா ஒட்டிடும். இதே மாதிரி நல்லா அமர்த்தி லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அடி பிடிக்குமான்னு டவுட்டாக இருந்தால் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இதில் நல்லா ஆவி ஏறணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இது சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.